வணக்கம். நான் வழக்கறிஞர் ஆனந்தசாமி. இன்னைக்கு நம்ம புதுசா நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா என்கிற குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலா மாற்றப்பட்டுள்ள சட்டத்துல பிணை பெயில் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிணை ஒரு முக்கியமான கான்செப்ட். கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்றதுல பெயில் ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்ப இந்த சட்டத்துல பெயில் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, எப்படி மாற்றப்பட்டிருக்குன்றத பார்ப்போம். சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, பெயில் அப்படின்றது ஒரு காணல் நீரா மாற்றப்பட்டிருக்கு. பெயில் இருக்கு, ஆனா இல்ல. இந்த பெயில் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, உதாரணமா இந்த பெயிலுடைய முக்கியமான ஒரு சரத்தை 187 உட்பிரிவு 2ல இதனுடைய ஆபரேட்டிவ் போர்ஷனை படிச்சா மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிற முடியும். அதாவது உட்பிரிவு 2 187 என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட் எக்ஸீடிங் 15 days இன் தி ஹோல் ஆர் இன் பார்ட்ஸ் at any time during the initial 40 days to 60 days. அதாவது என்னன்னா, உங்கள் மீது என் மீது ஒரு காவல்துறை ஒரு குற்றம் சுமத்துறாங்க. குற்றம் சுமத்தி நீதிபதியின் முன்னால் நிப்பாட்டும் பொழுது முதல் 15 நாள் சிறைக்காவல் விதிப்பாங்க. அந்த முதல் 15 நாள்ல தான் காவல்துறை விசாரணை செய்வாங்க. நம்ம என்ன குற்றம் செஞ்சிருக்கோம் அப்படின்றதுக்கான விசாரணை அந்த 15 நாள்லயே முடிஞ்சு 16வது நாள் நீதிபதி முன்னாடி நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டும் பொழுது இதற்கு மேல அவங்களுக்கு சிறை தேவை கிடையாது, விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பட்சத்துல அவங்களுக்கு பெயில் வழங்கப்படும். பெயில் அப்ளிகேஷன் சராசரியா போட்டோன்னே பெயில் வழங்கப்படும். இப்ப இந்த சட்டத்தின்படி என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா, இந்த நான் படிச்சேன் இல்லையா, ஆபரேட்டிவ் போர்ஷன் சொன்னா அந்த இனிஷியல் 40 days to 60 days அப்படின்னா, நீதிபதியின் முன்னால் ஒரு நபர் ஏ அப்படின்ற ஒரு நபர் கூட்டி நிப்பாட்டுறாங்க, கொலை செய்கிறாரு, இல்ல திருடுறாரு, இல்ல ஏதோ ஒரு பெட்டி அஃபென்ஸுங்க வாய் தகராறு பண்ணிட்டாரு, அனாயன்ஸ் பண்ணிட்டாரு, பொது தொல்லை பண்ணிட்டாரு, அபியூஸ் பண்ணிட்டாரு வேர்ட்ஸ்ல அப்படின்னு ஒரு பெட்டி அஃபென்ஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே கூட்டி நிப்பாட்ட அப்படின்னா 40ல இருந்து 60 நாள் சிறை தண்டனை இப்ப விதிப்பாங்க அப்படின்ற ஒரு அபாயம் இருக்கு. ஏன்னா இதுல பகுதியளவு அல்லது முழுமையா, பகுதியளவுனா உதாரணமா நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். முதல் 10 நாள் ஒரு விசாரணை, அதற்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு 5 நாள் விசாரணை, மொத்தம் 15 நாள். அப்ப இதற்கு இடைப்பட்ட காலங்கள்ல இவரு அது வரைக்கும் சிறையில தான் இருக்கணுமா அப்படின்ற முதல் கேள்வி இருக்கு. அப்ப பெயில் குறித்து இரண்டாவது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. பெயில் வழங்கப்படுமா படாதா அப்படின்ற மூன்றாவது விஷயம். அப்ப 40ல இருந்து 60 நாள் வரைக்கும் மறைமுகமா நீங்க சிறைக்குள்ள இருக்கணும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் முடியணும். அப்ப இது மிகப்பெரிய அளவுல காவல்துறை நினைச்சா அப்படின்னா பொய் வழக்கா போட்டா கூட அவர் சாதாரணமா பெயில் கிடைக்கிறதுக்கு 40ல இருந்து 60 நாள் வரைக்கும் சிறையில இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அபாயமும் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தையும் இந்த 187 உட்பிரிவு 2 கொடுத்திருக்கு. இது முழுக்க ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ணய்யர் ஒரு லீகல் டேர்ம்ஸ்ல கோர்ட்ஸ்ல ஒரு பொன்மொழி சொல்லுவார், பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படின்னு. ஏற்கனவே 15 நாள் வரைக்கும் ரிமாண்ட் இருக்கப்பவே ஜெயில இருந்து பெயில் கிடைக்கிறது கஷ்டமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலைமையில இது சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாவும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாவும் இது ஒரு ஆர்பிட்ரி ப்ரொசீடிங்கா தான் அமையும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். கடைசியா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு காணல் நீர் தான். பெயில் இருக்கு, ஆனா இல்ல. அரசியலமைப்பு சரத்து 21, 14, 19 மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கு முழுக்க எதிரானதா இந்த சரத்துக்கள் அமைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய அபாயத்தையும் அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கும் விதமா அமைஞ்சிருக்கு. நன்றி.